வேதத்திலே பார்க்கும்போது 2 நாளாகமம் 18வது அதிகாரத்துல 2 ராஜாக்கள் ஒரு சம்பவத்தை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அதற்காக யோசபாத் ராஜா சொல்லுகிறார், தீர்க்கதரிசியின் இடத்துல விசாரிப்போம், ஆண்டுடைய வார்த்தைன்னு சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் வேற யாராவது உண்டா என்று கேட்கும் பொழுது உடனே அவர்கள் மேகாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். மேகாயா என்கிற தீர்க்கதரிசி, ஆனா அவன் என்னை குறித்து நல்லதல்ல பொல்லாப்பை சொல்லுவான் என்று அந்த ஆகாப் ராஜா சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னிடத்துல திரும்ப வர வேண்டும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். அப்பொழுது மீகாயா தீர்க்கதரிசியை அவர்கள் அழைத்து அந்த ஆகாப் ராஜா கேட்கிறார், நான் யுத்தத்துக்கு போகிறேன், நான் ஜெயிப்பேனா மாட்டேனா? அப்ப அவர் சொல்ற, நீங்க கண்டிப்பா ஜெயிக்க மாட்டீங்க, நீங்க தோத்து போயிருங்கன்னு சொல்லும் போது உடனே அவருக்கு கோபம் வருகிறது. அவர் சொல்கிறார், நீ தீர்க்கதரிசி தானே, நான் உயிரோட நான் திரும்ப வந்துட்டா நான் அது வரைக்கும் நீ சிறையில இரு, நான் உயிரோட திரும்ப வந்துட்டா உன்னை நான் கொல்லுவேன், உன்னை நான் அழித்து போடுவேன் என்று சொன்னார். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு ராஜா சவால் விடுகிறார். என்ன சவால்? நீ சொன்ன காரியத்துக்கு நான் மாறாக நான் போய் நான் ஜெயித்துட்டு நான் திரும்ப உயிரோடு வந்தால் நான் உன்னை அழிப்பேன் என்று. பாருங்க, தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் பொய்யாகாது. ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். அது தாமதமானாலும், குறித்த காலத்தில் வைக்கப்பட்ட தரிசனங்கள் தாமதமானாலும் அது சீக்கிரத்துல நிறைவேறும். 1 தெசலோனிக்கேயர் 5:20 இப்படியாக சொல்லுகிறது, ஆமென், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீர்கள், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாகவே நடக்கும், அது நம்முடைய வாழ்க்கையில நடந்தே தீரும், அது ஒரு நாளும் தாமதமாகாது. நம்ம ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதம், ஆண்டவரிடத்துல பரிசுத்தமாய் நாம் வாழும்போது அவர் கண்டிப்பா அந்த வார்த்தைகளை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். கடைசி நடந்த காரியம் என்ன? இந்த ராஜா என்ன செய்கிறார்? பல தந்திரங்களை செய்கிறார். நான் அந்த தீர்க்க தரிசனத்துல நான் என்ன செய்வேன்? தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடாது, அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறக்கூடாது என்று பல சூழ்ச்சிகள், பல தந்திரங்கள். அவர் என்ன செய்கிறார்? வேலைக்காரனுடைய வேஷத்தை தரித்து அவர் கூட்டத்தில் சொல்லுகிறார். எப்படியோ யுத்தம் முடிந்தது, அவர் தப்பித்து போனார். உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், தீர்க்க தரிசனம் நிறைவேறல, உடனே அந்த தீர்க்கதரிசியை கொல்ல வேண்டும் என்று. ஆனா ஆண்டவர் உண்மை உள்ளவர். பாருங்க, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர். நாம் யுத்தத்திலே தப்பித்து விட்டோம் என்ற சந்தோஷத்துல அந்த அம்பை அவர் மேலே விடும்போது அந்த அம்பு, வசனம் சொல்லுகிறது, அந்த 2 நாளாகமம் 18 கடைசியில வாசிக்கும் போது, ஒருவன் நினையாமல் எய்த அம்பு, நினையாமல் விட்ட அம்பு, அந்த அம்பு என்ன செய்கிறது? திரும்ப வந்து அந்த ஆகாப் ராஜாவினுடைய மார்பு இடைக்கிடையே அந்த அம்பு மாட்டி அவர் உயிரிழந்தார். பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம்! யாரோ விட்ட அம்பு, ஏதோ திசையில போக வேண்டிய அம்பை கர்த்தர் இவனின் பக்கமாய், ஆகாப் ராஜாவின் பக்கமாய் திருப்பினார். கர்த்தர் கடைசி நேரங்கள்ல ஒரு வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். கடைசி நேரம் போது ஆண்டவருக்கு அம்பு திசை மாறும் போது அந்த ராஜாவின் இருதயத்தில் அது பாய்ந்து அவர் மரித்து போனார். கடைசியில மீகாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் நிறைவேறினது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். கடைசி நேரத்தில் கூட கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அதன் வசனம் சொல்கிறது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு நீரூற்றினால் நிரம்பும். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை நடக்கிறதுக்கு, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை, எந்த ஒரு காரியமே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும்.